ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் வினீஸ் வாய்ஸ். இன்றைக்கான ரெசிபி பார்த்தீங்கன்னா சூப்பர் அண்ட் டேஸ்டியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கீ ரைஸ், அதுவும் நம்ம ஸ்டைலில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க என்ன சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு கப் அளவு பாஸ்மதி ரைஸை ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா கழுகி ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் குக்கரில் ஒரு 2 to 3 ஸ்பூன் அளவு நெய் விட்டு கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவு தேங்காய் விட்டுட்டு இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் 2 பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சது அதையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது பாதி வெந்ததுக்கப்புறம் இந்த டைமில் நீங்கள் 3 to 4 பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த ஸ்மெல் கொஞ்சம் கொஞ்சமாக வர டைமில் கொஞ்சமாக நீங்கள் முந்திரி பருப்பு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு கையளவு புதினா இலை அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது ஃப்ளேவர் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ நீங்கள் ஊற வச்சுருக்க அந்த ரைஸை உள்ளே ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக ஒரு அரை கிளாஸ் அளவு பால், பச்சை பால் இருந்தால் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தண்ணி, அதாவது 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி எடுத்திருக்கேன். அதையும் நல்லா ஆட் பண்ணிவிட்டு உப்பு வேணுங்கிற அளவு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிக்கிற டைமில் இந்த மாதிரி டைமில் நீங்கள் மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அது கூட மேலே ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தேங்காய் இல்லைன்னா கீ ரெண்டுமே ஏதோ ஒன்று விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டிங்கன்னா ஒட்டாமல் வரும். சூப்பர் அண்ட் டேஸ்டியான ஒரு கீ ரைஸ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி தாங்க இது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு என்னோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணாதான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். See you, bye, stay tuned.